வணக்கம் நண்பர்களே. நம்ம அரிசி பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம். அரிசி வந்து உண்மையாக கெடுதலா இல்லையா, அதுதான் சர்க்கரை நோய் உடல் பருமனுக்கு காரணமா, அரிசியோட வகைகளுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், எது நல்லதுன்னெலாம் பார்த்தோம். இப்போது ஒரு அடிப்படையான கேள்விங்க மக்கள் மனசில் இருக்கிறது, இந்த அரிசியை சரியாக சமைச்சு சாப்பிட்ற முறை என்னதுங்க? அந்த காலத்துலேருந்து நம்ம காலங்காலமாக நம்ம சாதத்தை வடித்து அந்த இதை கொட்டிட்டு நம்ம சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் சாப்பிட்றோம். ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதத்தை வடித்து சாப்பிடாமல் ப்ரெஷர் குக்கரில் சாப்பிட்றதுனால தான் இப்போ நிறைய பிரச்சனை, ஸோ அப்போ வந்து வடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது கடைசியாக. அது என்னது அப்படின்னா, அரிசியை ஒரு குறிப்பிட்ட முறையில் சமைச்சா உங்களுக்கு அதோட பாதி கலோரி குறையுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாட்டில். அது என்னடா நமக்கு தெரியாத ஸ்பெஷல் ஐட்டம், அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அரிசியோட அடிப்படைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அரிசியில் மெயின் சத்து வந்து மாவுச்சத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த மாவுச்சத்து வந்து அமைலோஸ் அல்லது அமைலோபெக்டின் அப்படிங்கிற வகையில் தான் வந்து இருக்குங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைஜஸ்டபிள் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த வகையான மாவுச்சத்து தான் அரிசியில் இருக்குது. சரிங்களா? இதுக்கும் அப்போ வேக வைக்கிற முறைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த டைஜஸ்டபிள் ஸ்டார்ச், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% 80% சத்து வந்து அரிசியில் இந்த ஸ்டார்ச் வகையில் தான் இருக்குது. இதில் 10% வந்து அரிசியோட வெளிப்புறமாக இருக்கும். சரிங்களா? அந்த அரிசி நார்மலான வெள்ளை அரிசின்னு வச்சுப்போம், அதில் வெளிப்புறமாக இருக்கும். ஒரு மிச்சம் இருக்கிற 90% வந்து அந்த ஸ்டார்ச்சு உள்புறமாக இருக்கும். சரிங்களா? அந்த விதைக்குள்ளே இருக்கும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து சாதத்தை நம்ம நார்மலாக குக்கரில் இல்லாமல் நார்மலாக வடித்து சாப்பிட்றோம் இல்லைங்களா? அப்போ நல்லா வேக வச்சு அப்புறம் அப்படியே அந்த கஞ்சி மாதிரி மிதக்கும், அந்த கஞ்சி வந்து ஊற்றிடுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த கஞ்சி ஊற்றுறதுல என்ன நடக்குது அப்படின்னா, நான் அந்த வெளிப்புறமாக ஒரு 10% ஸ்டார்ச் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10% ஸ்டார்ச் வந்து உங்களுக்கு அப்படியே வெளியே போயிடுது. ஸோ இந்த மாதிரி சாதத்தை நம்ம சமைக்கும் பொழுது இந்த 10%லேருந்து ஒரு 15% ஸ்டார்ச் வந்து வெளியே போகுது. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கலோரிகளில் வந்து ஒரு 10லேருந்து 15% நம்ம கம்மியாக கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் அரிசியை நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம், அதில் வந்து ஒரு 330லேருந்து 340 கலோரி எனர்ஜி கிடைக்குதுன்னா, உங்களுக்கு சாதத்தை வடித்து அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியே கொட்டிட்டா கிட்டத்தட்ட அதோட கலோரி வந்து மேபி ஒரு 50 கலோரி 40 கலோரி அளவுக்கு குறையலாம். சரிங்களா? இதுதான் விஷயம். அப்போ குக்கரில் வேக வச்சு சாப்பிடும்போது என்னாகும், இந்த 10 அப்படியே உள்ளே தானே வேகுது. ஸோ இந்த 10% ஸ்டார்ச் அப்படியே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஒரு 10% உங்களுக்கு மாவுச்சத்தில் வித்தியாசம் இருக்குது. மெயினாக இந்த ஸ்டார்ச் வகை மாவுச்சத்து கொஞ்சம் வேகமாக சர்க்கரை அளவுகளை அதிகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனாலையும், இன்சுலின் அளவுகளை வேகமாக கொஞ்சம் தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனாலையும் தான் பெரும்பாலும் மக்கள் என்ன கருதுகிறாங்க அப்படின்னா, ஓகே அந்த தண்ணியை நீக்கிட்டா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை ரொம்ப மிகைப்படுத்தியும் நினைக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து மாவுச்சத்தே போயிடுது சார் அப்படிம்பாங்க நிறைய பேர். சார் குக்கரில் வேக வச்சா தான் சார் பிரச்சனை, ஆனால் வந்து நார்மலாக அடுப்பில் வேக வச்சு அந்த சாதத்தெல்லாம் வடித்து அந்த தண்ணியெலாம் கொட்டிட்டா இருக்கிற மாவுச்சத்துலாம் காணாமல் போயிடும் சார் அப்படிங்கிறாங்க. இருக்கிற மாவுச்சத்துலாம் காணாமல் போயிட்டு அதில் என்னங்க மிச்சம், என்ன வெறும் தண்ணியாக குடிக்க போகிறோம்? ஸ்டில் வந்து இருக்குங்க, 10% தான் வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து அறிவியல் பூர்வமான உண்மை. இருக்கிற மாவுச்சத்து எல்லாமே வந்து காணாமல் போகாது. ஒரு 10% வித்தியாசத்துக்காக நீங்கள் வந்து சாதத்தை வந்து குக்கரில் வேக வைக்காமல் உங்களுக்கு நார்மலாக வந்து பாத்திரத்தில் வேக வச்சு அந்த தண்ணீரை வந்து வடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒன்று. சரி, இப்போ இதில் அப்போ வந்து சார் 10%னால நல்லது தானே சார் அப்படின்னு நீங்கள் நான் கேட்கலாம். அதில் சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அரிசியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பாலிஸ்டர் அரிசியில் இதெல்லாம் கொஞ்சம் நுண் சத்துக்கள் கொஞ்சம் கம்மி, அதுலேயே கொஞ்சம் புழுங்கல் அரிசியாக இருந்தால் ஓரளவுக்கு நுண் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசி கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை வந்து கொஞ்சம் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்றீங்கன்னா அந்த நுண் சத்துக்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த தயமின் அந்த மாதிரி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நுண் சத்துக்கள்லாம் இருக்கும். இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நுண் சத்துக்கள் இந்த நம்ம இதெல்லாம் வந்து வெளிப்புறமாக தான் இருக்குமா. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சாதத்தை வந்து வடித்து அந்த தண்ணி கொட்டும்போது இந்த நுண் சத்துக்களும் ஓடி போயிடும். சரிங்களா? ஸோ அந்த தண்ணி கொட்டுறதுல ஒரு 10% ஸ்டார்ச்சும் வெளியே போகுது, இந்த நுண் சத்துக்களும் சேர்ந்து வெளியே போயிடுது. ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். சரிங்களா? ஸோ அதனால் இதையும் நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பட் அதே சமயத்தில் ப்ரெஷர் குக்கர் ரொம்ப நல்லதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் குக்கர்லேயுமே ரொம்ப அதிக டிகிரியில் வந்து கொதிக்கும். ப்ரெஷர் குக்கரில் நார்மலாக 100 டிகிரி விட அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்குள்ள தண்ணி வந்து கொதிக்கும் ஜென்ரலாக. அப்போ வந்து இதே சில வகையான இந்த விட்டமின்ஸ் எல்லாம் செயலிழந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ரெஷர் குக்கரில் கிடச்சா உங்களுக்கு வந்து குக் பண்ணால் உங்களுக்கு அப்படியே எல்லா சத்துக்களும் அப்படியே கிடச்சிருதான்னா அதுவும் கிடையாதுங்க. அதுலேயும் வந்து சத்துக்கள் செயலிழந்துடுது.
ஸோ அதனால் உண்மையாக வந்து பாத்திரத்தில் ஒருத்தங்க வந்து சாதத்தை வடித்து சாப்பிட்ணும், அந்த நுண்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த அரிசி வடித்த தண்ணியை வெளியே கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதே கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்க, கொஞ்சம் சர்க்கரை நோயாளிகள், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15% கொஞ்சம் அந்த மாவுச்சத்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் வடித்து அந்த இதை கொட்டலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 15% குறைவான கலோரிகள் கிடைக்கும். சரி, இதுதான் வித்தியாசம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. ஹாஃப் கலோரி ரைஸ்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னங்க ஹாஃப் கலோரி ரைஸு? அதாவது அரிசி நம்ம இப்படிலாம் சமைக்கிறோம், நம்ம ஊரில் நான் பற்றி பேசணும். ஆனால் ஸ்ரீலங்காவில் சில விஞ்ஞானிகள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் என்னென்னா, அரிசி ஒரு குறிப்பிட்ட முறையில் சமைச்சா அதோட கலோரி பாதியாக குறைஞ்சிருதாமா. இது என்னங்க ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னா, அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வகை அரிசியை உங்களுக்கு வந்து அந்த அரிசி வந்து வேக வைக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்காங்க. வேக வச்சு அப்படியே அந்த சாதத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஒரு 12 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து லைட்டாக சூடு பண்ணி அந்த சாதத்தை சாப்பிட்ருக்காங்க. சரிங்களா? இப்படி பண்ணும் பொழுது அந்த டைஜஸ்டபிள் ஸ்டார்ச்சில் 50% வந்து இன்டைஜஸ்டபிள், அதாவது ஜீரணிக்க முடியாத மாவுச்சத்தாக மாறிடுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அதோட கலோரி பாதியாக குறைஞ்சிருதுங்க. சரிங்களா? அதாவது 100 கிராம் அரிசி எடுத்து வேக வச்சு 350னா வெறும் 200 கலோரி, 175 கலோரி அளவுக்கு உங்களுக்கு கலோரிஸ் குறைஞ்சிருது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து உடனடியாக நாளையிலேருந்து நம்ம எல்லோரும் தேங்காய் எண்ணெய் போட்டு வேக வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் இதுதான் தவறான விஷயம். அது வந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு அரிசி வகைக்கு. இப்போ நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொன்னி, சரிங்களா, நார்மலாக 60 இந்த மாதிரியான அரிசிகளுக்கெல்லாம் இந்த வேக வச்சா கலோரி எவ்வளோ குறையுது அப்படின்னு தகவல்கள் இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை பார்க்கக்கூடிய இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த விஷயத்த நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா பாதி கலோரி குறையுது அப்படின்னா அரிசி சாப்பிட்டே எல்லோரும் வந்து வெயிட் குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அரிசி சாப்பிட்டு சர்க்கரை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது என்னங்கிறது, இதோட அறிவியல் பூர்வமான விஷயத்த நீங்கள் கட்டாயம் யாராவது இங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து கட்டாயம் வந்து நம்ம யோசிக்கணும். இல்லை நாமளே வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சும்மா வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ஏதாவது சுகர் குறையுதா அல்லது வெயிட் குறையுதா அப்படின்னு கூட நான் சொன்ன ஹாஃப் கலோரி ரைஸ் அந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அரிசியை சமைக்கிறத பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். தொடர்ந்து இருந்திருங்கள். மேலும் வேறு நிறைய தானியங்கள், வேறு நிறையா உணவுகள், வேறு நிறைய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.